நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை இப்படியாக ஆரம்பிக்கிறது. மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்மை மரண வாசல்களிலிருந்து நம்மை தூக்கி விடுகிறாராம். நம்மை தூக்கி விடுகிற தேவன். ஒருவேளை நீங்க மரணத்தின் பிடியில நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்க மிகவும் கஷ்டமான ஒரு பிடியில நீங்க இருக்கலாம். சில மனுஷனுடைய பிடியில நீங்க இருக்கலாம். சில வியாதியின் பிடியில நீங்க இருக்கலாம். சில மன கஷ்ட பிடியில நீங்க இருக்கலாம். மன வேதனை என்கிற பிடியில நீங்கள் இருக்கலாம். கடன் என்கிற ஒரு பிடியில நீங்க இருக்கலாம். அவமானம் என்கிற ஒரு பிடியில நீங்கள் இருக்கலாம். துக்கம் என்கிற ஒரு பிடியில நீங்கள் இருக்கலாம். வெறும் வேதனை என்கிற ஒரு பிடியில நீங்கள் இருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை அந்த பிடியிலிருந்து தூக்கி விடுகிற ஆண்டவர். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை கீழே தள்ளுகிறவர் அல்ல, தூக்கி நிலைநிறுத்துகிற ஆண்டவர். யாருமே என்னை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, எனக்கு ஒத்தாசை செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க ரொம்ப புலம்பி போய் இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தூக்கி விடுவேன், நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன், உனக்கு நான் நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அன்பான தேவ பிள்ளைகளே, மரண வாசல்களிலிருந்து நம்மை தூக்கி விடுகிறார் என்றால் ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்க வாழணும். நீங்க வாழணுங்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மரித்தார். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த கோலமானார். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். நான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே எந்த விதமான ஆபத்துக்களோ, எந்த விதமான நாசமோசங்களோ, எந்த விதமான கட்டுகளோ என்னை ஒன்றும் அசைப்பது இல்லை, அசைக்க முடியாது என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது அதுதான் சொல்லுகிறார், என்னை மரண பிடியிலிருந்து, மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற ஆண்டவரே. எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்தது, ஆனால் நீரோ என்ன செய்தீர் என்றால் என்னை அந்த வாசல்களிலிருந்து தூக்கி எடுத்து, தூக்கி மாற்றி, தூக்கி இன்னொரு இடத்திற்கு கொண்டு போய், அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? நித்திய ஜீவனுக்கான ஒரு இடத்தை எனக்காக நீங்க கொடுத்திருக்கீங்க. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், வாழ்க்கை முடிந்து விட்டது, இதோடு உன்னுடைய சாப்டர் க்ளோஸ்ன்னு யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் நான் அதை மாற்றி அமைக்கிற தேவன். அவ்வளவுதான், முடிந்து போனது, இதுக்கு மேல உன்னால எழும்பவே முடியாது, ஒரு விஷயத்தை கூட நீ செய்ய முடியாதுன்னு சொல்லி முடிச்சு போட்டு வச்சிருக்காங்களா? கர்த்தரை மாற்றுகிற தேவன், அவைகளை தூக்கி எடுக்கிற தேவன். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அந்த நிலையிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் தூக்கி எடுத்தார். யோபு என்கிற ஒரு பெரிய பக்தன் வியாதி என்கிற ஒரு பெரிய கொடுமையிலே பிடிக்கப்பட்டிருந்தார். துக்கம் என்கிற ஒரு பெரிய பிடியிலே பிடிக்கப்பட்டிருந்தார். நஷ்டம் என்கிற ஒரு பெரிய பிடியிலே பிடிக்கப்பட்டிருந்தாள். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையை தூக்கி எடுத்து அவன் நினைத்திராத பாதையிலே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தான். இதையெல்லாம் இழந்து போறானோ அத்தனையும் அவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் அவர்கிட்ட அற்புதங்களை செய்ய அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். மரண வாசலிலிருந்து உங்களை தூக்கி விடுகிறார். பயப்படாதீங்க. சத்துருவனோ நினைக்கிறீங்களா? இல்ல நான் சாகணும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டையும் கர்த்தர் மாற்றி அமைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். செத்துருவனோங்கிறவங்களுக்கு அவர் மரண வாசலிருந்து தூக்கி எடுத்து ஜீவனுக்கு நேராக நடத்துகிறார். நான் சாக வேண்டும் என்கிறவர்களுக்கு எதிர்காலத்தை கொடுத்து உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிறார். ஒருவேளை ஹோப்லெஸ், வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு நம்பிக்கை தருவேன். உன் வியாதி உன்னை ஒன்றும் செய்யாது, உன் பிரச்சனைகள் உன்னை ஒன்றும் செய்யாது, குடும்ப சூழ்நிலைகள் உன்னை ஒன்றும் செய்யாது, மற்ற மனுஷருடைய வார்த்தைகள் உன்னை ஒன்றும் செய்யாது. காரணம், நானே உன்னோடு இருக்கிறேன். எதற்காக தெரியுமா?
உன்னை தூக்கி விடுவதற்காக, உன்னை தூக்கி எடுப்பதற்காக, உனக்கு நான் அற்புதங்களை செய்வதற்காக, உனக்கு நன்மை செய்வதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசியுங்கள், நிச்சயமாக நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. God bless you.